ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நான்லாம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து அவ்வளோவா கேள்விப்பட்டது கிடையாது. ரொம்ப மினிமலாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். வெரி ஃபியூ பீப்புள் தான் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு சில எம்ப்ளாயீஸ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில டாக்டர்ஸ், ஒரு சில பெரிய பெரிய வேலையில் இருக்கவங்களாம் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது கூட வந்து ரொம்ப ரேர் தான், சரிங்களா? அப்புறம் நான் ஸ்கூல் முடித்தேன், காலேஜெலாம் வந்தேன். காலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் மினிமலாக ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாமே ஃபீல் பண்ணேன். ஓகேங்களா? இட் வாஸ் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்துச்சு எனக்கு காலேஜ் லைஃப்பில். அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் லைஃப்னு இப்போ வந்தாச்சு. கொஞ்சம் அடல்ட்ஹுட் லைஃப் வந்ததுக்கப்புறம் வந்து லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பர்சனல் லைஃப், ஸோ நிறைய சேலஞ்சஸ் இப்போலாம் வந்து ஸ்ட்ரெஸ் எனக்கும் இருக்குது. ஓகேங்களா? பட் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் ஸ்ட்ரெஸ்ஸை ஒழுங்காக ஹேண்டிலே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் இதுக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, அவ்வளோ பேர். ஸோ கிட்டத்தட்ட ஐ திங்க் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்ருக்க இதே நாள் இதே நிமிஷம் ஸ்ட்ரெஸ்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு எபிசோட் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நம்ம இந்த வாரம் அந்த டாபிக் தான் பேச போகிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஸ்ட்ரெஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். பட் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, இதயத்தின் குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதயத்தின் குரல் வந்து உங்களுக்கு லைஃப்பில் நிறையா பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு, உங்களை நிறையா சிரிக்க வச்சிருக்கு, உங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்னோட பேஷனுக்கு நீங்கள் டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழில் வந்து பாட்காஸ்ட்ஸ் ரொம்ப புதுசு. யூடியூபர்ஸ் மாதிரி எனக்கு இன்கம்லாம் எதுவும் கிடையாது. இதில் ஐ எம் டூயிங் திஸ் என்னோட பேஷன்னால தான் பண்ணுறேன், என்னோட ஹாப்பினஸ்க்காக தான் நான் அதை பண்ணுறேன். பட் இது மூலமாக என்னால் ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன் பண்ண முடிஞ்சால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவன் இஃப் யூ டொனேட் அன் அமௌண்ட் ஆஃப் 10 rupees, அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, யூபிஐ ஐடி இருக்குது, பேபால் லிங்க் கூட இருக்குது. ஸோ எல்லா லிங்க்கையும் வந்து நான் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்னென்ன ஸ்ட்ரெஸ் தான் கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட எதில் தான் அவங்க ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்ணல அப்படிங்கிறத எங்கள் கேள்வியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவங்க ஸ்ட்ரெஸ் தாங்க கோ த்ரூ பண்ணுறாங்க. ஒரு நாள் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து அந்த அலாரத்தை 10 தடவை ஸ்னூஸ் பண்ணி, ஐயோ இன்னைக்கு ஏதோ ரிவிஷன் டெஸ்ட் இருக்குல்ல, ஐயோ இன்னைக்கு காலைல 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக சாப்பிடாம அறக்க பறக்க போயிட்டு, ஒரு நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட் எழுதுனா பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரே நாளைக்கு 3 டெஸ்ட் எழுதுறது, அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஒரு 5 டெஸ்ட் எழுதுறது, அடுத்த வாரம் மறுபடியும் அந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறது, அந்த சைக்கிள் டெஸ்ட் எழுதுறது, அந்த குவார்டர்லி எக்ஸாம் எழுதுறது. நாமெல்லாம் வந்து நான்லாம் படிக்கும்போது வந்து அஃப்கோர்ஸ் எனக்கும் டெஸ்ட் நிறையா இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜில் என்ன சொன்னாங்க, நிறைய டெஸ்ட்ஸ் வச்சுட்டே இருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு நாளில் வந்து 2 எக்ஸாம் இருக்கும். பட் காலையில் இருக்க எக்ஸாமுக்கும் மதியம் இருக்க எக்ஸாமுக்கும் சம்மந்தமே இருக்காது. சம்டைம்ஸ் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண கூட டைம் இருக்காது. பட் எக்ஸாம் மேலே எக்ஸாமாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பயங்கர எக்ஸ்பெக்டன்சிஸ் எங்கள் மேலே இருக்குன்னா சொசைட்டி சைட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரிலேட்டிவ் சைட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் கூட ஒழுங்காக புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்னால் அவங்களோட எக்ஸ்பெக்டன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமானே தெரியலன்னா, என்னால் அதில் அந்தளவுக்கு ப்ராப்பராக படிக்க முடியுமான்னு தெரியலன்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவ்வளோ பேர் சொல்கிறாங்க. ஸ்கூல் டைமிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. சம்டைம்ஸ் ஈவினிங்லாம் வர ரொம்ப லேட் ஆயிடுது. 10th 11th 12th வந்துட்டா வந்து சண்டே கூட லீவ் இருக்கிறது கிடையாது. ஈவினிங்கும் ரொம்ப லேட்டாக விடுறாங்க, மார்னிங்கும் சீக்கிரம் இது பண்ணிடுறாங்க. நிறைய பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. நான் நல்லா படிக்கலைன்னா ஒரு மாதிரி தள்ளி வேறு கிளாஸில் போட்டுடுறாங்க. டீச்சர்ஸ் நிறைய பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் போயிடுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய தலை வலிக்குது. ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டு இது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே தாங்க இருக்குது. இதை கேட்குற அடல்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நாங்களும் ஸ்கூல் இதெல்லாம் பண்ணிட்டு தானே வந்தோம், என்ன இப்போ வரவங்களாம் ஓவராக இது பண்ணுறாங்க, இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லைப்பா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவங்க கோ த்ரூ பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாம் வந்து அண்டர் வேல்யூ பண்ண வேண்டாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், உங்களால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, அவங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். வாட் தேர் கோயிங் த்ரூ இஸ் நாட் ஈஸி. பிகாஸ் நம்மளோட வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எவ்ரி 5 to 10 years வந்து நிறையா பெரிய பெரிய ஃபேஸ் ஷிஃப்ட்ஸே நடக்குது. ஸோ நாம் படித்த காலம் வேறு, இப்போ இருக்க காலம் வேறு.
இப்போ இருக்க ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப அவங்க எல்லாருமே வந்து 15 வயசு 16 வயசு 17 வயசு ரொம்ப குட்டி குட்டி பசங்க. அவங்களுக்கு ஒன்றும் லைஃப் பற்றி பெருசாலாம் எதுவும் தெரியாது. ஸோ த லீஸ்ட் திங் தட் யூ ஷுட் பி டூயிங் இஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காமெடி ஆக்க வேண்டாம். அண்ட் அவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், காது கொடுத்து கேட்போம். அண்ட் நம்மளால ஏதாவது பண்ண முடிஞ்சால் அதுக்கு நம்ம ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எஸ், ஸோ நான் சொல்யூஷன்ஸ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு 2-3 விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து, டு ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டு ஆல் மை டியர் லவ்லி தம்பிஸ் அண்ட் தங்கச்சிஸ், எஜுகேஷன் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப், கரியர் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். சரிங்களா? அது லைஃப் கிடையாது. அதுதான் வந்து என்னோட ஃபியூச்சரு. இந்த மெடிக்கல் சீட் தான் என்னோட ஃபியூச்சரு, இந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான் என்னோட ஃபியூச்சரு, இந்த காலேஜில் எனக்கு சீட் கிடைச்சதான் எனக்கு லைஃப் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கூலில் தான் படித்தேன், நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல காலேஜில் தான் படித்தேன், ஃபைன். என்னோட செட்லேயே வந்து கம்மியாக மார்க் எடுத்து ஸ்கூலில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இப்போ லைஃப்பில் வந்து ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பில் செமையான பொசிஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸ்கூலில் செமையாக படித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னாலேயோ இல்லை நேச்சுரலாக அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட் ஆஃப் ஆகிட்டு இப்போ லைஃப்பில் வந்து லைட்டாக கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது வந்து இந்த மார்க்கு தான் வந்து உனக்கு லைஃபே அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் ஒரு சில குட் ஸ்கோர்ஸ் எடுத்தால் நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். பட் அதுக்காக வந்து உங்களை நீங்களே அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கணும், தூங்காமல் படிக்கணும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணணும், அவ்வளோ ப்ரெஷர் கோத்ரூ பண்ணணும், உங்களோட மென்டல் ஹெல்த் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணிக்கணும், ஒரு 24 மணி நேரம் ரூமுக்குள்ளேயே கிடக்கணுங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓவர் டூயிங் தான். எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு வந்து லைஃப்பில் எதுவுமே ஒர்த்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு. See, there is no point in conquering the entire world if you lose your single piece of mind. உங்களுக்குள்ளே நீங்கள் ஹாப்பியாக இல்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இல்லை, உங்களுக்குள்ளே உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா இந்த என்டையர் உலகத்தையே நீங்கள் கான்குயர் பண்ணால் கூட ஒரு 1000 டாக்டர் சீட் உங்களுக்கு கிடைச்சா கூட வந்து அதெல்லாம் வந்து கால் தூசுக்கு தாங்க சமம். நான் யாரையும் வந்து ஒழுங்காக படிக்க வேணாம், சும்மா ஜாலியாக இருங்க, கேஷுவலாக இருங்கன்னு சொல்ல விரும்பலை. அஃப்கோர்ஸ் படிக்கிறது இம்பார்ட்டண்ட், இந்த வயசில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பட் ட்ரா த லைன் அட் சர்டன் பாயிண்ட். எந்த இடத்துல வந்து லைன் ட்ரா பண்ணணும், எந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எந்த இடத்துல வந்து கம்மா போடணும். ஓகே, இந்த லிமிட்டுக்கு மேலே போனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஓகே இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். அதையும் தாண்டி ஒரு டாக்டர் சீட் போகுதா பரவாயில்ல, அந்த சீட் வந்து என்னோட ஃபியூச்சர் டிசைட் பண்ணாது, என் ஃபியூச்சரை பார்த்துட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதையும் தாண்டி வந்து பேரண்ட்ஸ் ப்ரெஷர் போட்டாங்கன்னா போட்டோம், சொசைட்டி ப்ரெஷர் போட்டாங்கன்னா போட்டோம், டீச்சர்ஸ் ப்ரெஷர் போட்டாங்கன்னா போட்டோம். அவங்களா படிக்கிறாங்க, இல்லை நீங்க தானே படிக்கிறீங்க, படிக்கிற உங்களுக்கு தாங்க அதோட கஷ்டம் புரியும், அவங்களுக்குலாம் புரியாது. அவங்க ப்ரெஷர் போட்டுட்டு போட்டோம், நீங்க அதை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கோங்க. ஏன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ரிமெம்பர், அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் யுவர் லைஃப், நாட் தேர் லைஃப். சரிங்களா? ஐம் சாரி, நான் யாரையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண விரும்பல, பட் ஆஃப்டர் பியாண்ட் அ சர்டைன் பாயிண்ட் வந்து யார் மேலே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோ போடக்கூடாதுங்க. அது வந்து நீங்கள் மட்டும் போடல, ஃபர்ஸ்ட் திங் யோசிச்சு பாருங்கள். உங்களை மாதிரி வந்து நீங்கள் பண்ணுற அட்வைஸ் மாதிரி, நீங்கள் போடுற எக்ஸ்பெக்டன்சி லெவல் மாதிரி அவங்க சுற்றி 100 பேர் அவங்க மேலே போட்டுட்ருக்காங்க. அந்த சின்ன பிஞ்சு நெஞ்செல்லாம் அதை தாங்காதுங்க, பாவங்க அவங்க. ஓகேவா? படிக்கட்டும், அவங்க முடிஞ்ச அளவுக்கு படிக்கட்டும், ரிலாக்ஸாக படிக்கட்டும். See, education is meant for enlightenment. நம்ம ஒரு விஷயத்த ஆர்வத்தோடு தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அது மூலமாக நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது இம்பாக்ட் கொண்டு வரணும், அது மூலமாக நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணும், அது மூலமாக நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஜாப் கிடைக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கணும். எஜுகேஷன் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கணும், நமக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து எஜுகேஷனை தவிர எஜுகேஷன் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு கிடையாது. எஜுகேஷன் வந்து நமக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் கொண்டு வரதுக்கு கிடையாது. எஜுகேஷன் வந்து ஐயோ எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, எனக்கு டாக்டர் சீட்டு போயிடுச்சுங்கிறதுக்காக வந்து எஜுகேஷன் கிடையாது. சரிங்களா? எஜுகேஷனோட பர்பஸே வேற. நாம் எல்லாம் அதை ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணி அதை வேற மாதிரி யோசிச்சு சொசைட்டி எல்லாம் பேசி அதை கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது ஒரு பிஸ்னஸாக மாற்றி அது பண்ணி இது பண்ணி இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்குது. நம்மள நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இதுதான் வந்து பேட் ரியாலிட்டி. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அஃப்கோர்ஸ் டாக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நோபலான ஒரு ப்ரொஃபஷன். டாக்டர் ஆனால் வந்து இட்ஸ் அ ப்ரைட் திங் தான். பட் எவ்வளவோ பேர் வந்து நீட் எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ப்ராப்பரான மார்க்ஸ் வரலை, அவர் எனக்கு டாக்டர் ஆக முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயத்துலலாம் சூசைட் பண்ணுறாங்க. See, நீங்கள் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எதுக்காக டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்க, ஏதாவது ஒரு விஷயம் லைஃப்பில் மீனிங்ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்க. மக்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குங்க. நான் கார்பரேட் ஜாப் பண்ணுறேன், பட் இப்போ கூட எனக்கு வீக்கெண்ட்ஸில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நான் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுவேன், என்ஜிஓஸ் விசிட் பண்ணுவேன், ஆர்ஃபனேஜஸ்லாம் விசிட் பண்ணுவேன். சரிங்களா? இதயத்தின் குரல் கூட எனக்கு சம்டைம்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ் மாதிரி தான்.
இது மூலமாக வந்து ஒரு 100 பேரோட லைஃப்பில் சின்ன மாற்றம் அது வந்துடாதான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சர்வீஸ் பண்ணணும், மக்களோட லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணணும்னா வந்து ஏகப்பட்ட வழி இருக்குது. டாக்டர்னு சொல்லிட்டு அந்த பிராண்டே பிடிச்சிட்டு அழுகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், தயவு செஞ்சு அப்சஸ் ஆகாதீங்க. இந்த விஷயம் தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்தில் அப்சஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. 100 பேர் ஒரு விஷயத்து மேலே அப்சஸ் ஆனால் அந்த 100ல் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தான் இங்கே அந்த விஷயம் கிடைக்குது. பிகாஸ் நம்ம ஊரில் காம்படிஷன் ரொம்ப அதிகம், ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம், பெரிய பெரிய காலேஜஸில் சீட் ரொம்ப கம்மி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ரொம்ப ஈஸியாக கிடைக்காம கூட போகலாம், நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலும். இதுதான் வந்து பேட் ரியாலிட்டி. ஸோ ரொம்ப அப்சஸ் ஆக வேணாம். அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த சீட் கிடைச்சா ஹாப்பி தான், இந்த சீட் கிடைச்சா நான் சந்தோஷம் தான் படுவேன். பட் இல்லைனா இட்ஸ் ஓகே, இல்லைனா என் லைஃப்பை நான் பார்த்துக்கணும், எனக்கு நான் தான் முக்கியம். ஐ புட் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். என்னோட பேரண்ட்ஸ் எம்எல் எக்ஸ்பெக்டன்சி வச்சிருக்காங்க, சொசைட்டி எம்எல் எக்ஸ்பெக்டன்சி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக ஒரு எமோஷனல் இடியட் மாதிரி யோசிக்க வேண்டாம். புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நாளைக்கு உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களோட லைஃப்பை லீட் பண்ண போகிறது கிடையாது, சொசைட்டி வந்து உங்களோட லைஃப்பை லீட் பண்ண போகிறது கிடையாது. 30 வயசு 40 வயசு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பாங்களான்னு கூட தெரியாது, ஓகேங்களா? ஸோ இட் இஸ் யுவர் லைஃப், இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அஃப்கோர்ஸ் நம்ம பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணணும், அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தேர் டிசைர்ஸ். பட் இட் டசன்ட் மீன் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டு பையன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், எய்த்த வீட்டு ஆன்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கிறக்காக வந்து நாம் அவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எஜுகேஷன் இஸ் ஸ்டில் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். அந்த எஜுகேஷன் இஸ் மென்ட் ஃபார் என்லைட்டன்மெண்ட். நம்மளோட நாலேஜை அதிகப்படுத்துறது தான் எஜுகேஷன் இருக்கே தவிர நம்ம கஷ்டம் கொடுக்கறதுக்கு கிடையாது, சரிங்களா? அண்ட் நான் கடைசியாக சொல்லணும்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இட் இஸ் ஓகே டு லூஸ் ஆர் இட் இஸ் ஓகே டு ஃபெயில். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப மெதுவாக பொறுமையாக சொல்கிறேன். இட் இஸ் ஓகே டு லூஸ், இட் இஸ் ஓகே டு ஃபெயில். ஆமாங்க. ஒன்ஸ் அகெயின் லைஃப்பில் வந்து ஃபெயிலியருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபினாமினா, ஓகேங்களா? எல்லா அனிமல்ஸ், எல்லா குட்டி குட்டி பீயிங்ஸ், பூச்சி, எறும்பெல்லாம் கூட ஃபெயில் ஆகும் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில், ஓகேவா? ஸோ ஃபெயிலியர் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் ஃபெயில் ஆகிறது, ஒரு 1 or 2 marks ஒரு இம்பார்ட்டன்ட் காலேஜ் போகிறது, தீஸ் திங்ஸ் ஹேப்பன், அதுதான் லைஃப், சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கு லைஃபே முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டிப்ரெஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராசஸை ஒழுங்காக தான் பண்ணீங்க, நல்லா தான் படிச்சிங்க, செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பட் இட் வாஸ் நாட் மென்ட் டு பி. யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ பி ரெடி டு ஃபெயில். பி ரெடி டு ஃபெயிலுங்கிறத விட இட்ஸ் ஓகே டு ஃபெயில் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, எனக்கு அந்த சீட் போனால் பரவாயில்ல, இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க, சரிங்களா? ட்ரீம் ஃபார் இட், எய்ம் ஃபார் இட், பட் ஆல்சோ ஹாவ் அ மைண்ட் செட் தட் அது எனக்கு கிடைக்கலனா கூட ஐ வில் பி ஏபிள் டு மேனேஜ். என் லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும், என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன். அதுக்காக என்ன நானே போட்டு ஓவராக கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது. மேபி ஒரு வாரம் 2 வாரம் ஃபீல் பண்ண போகிறேன், பட் ஐ வில் மூவ் ஆன். லைஃப்பில் வந்து பிளான் பி இருக்கும், பிளான் சி இருக்கும். லைஃப்பில் வந்து 1000 கேட்ஸ் நமக்காக திறக்கும், சரிங்களா? இந்த ஒரு கரியர் பாத் தான் எனக்கு முக்கியம், இந்த ஒரு சீட்டு தான் சொல்லிட்டு அப்சஸ்டாக இருக்காமல் லெட் அஸ் பி ஓப்பன் மைண்டட், ஓகேங்களா? ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணுவோம். நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கலனா கூட உங்களுக்கு வந்து செம்மையான ஒரு கரியர் அமைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து லைஃப்பை வந்து ஏங்கிற ஒரு பாயிண்டில் ஆரம்பித்து ஜெட்டில் முடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கரியர் தான் லைஃபு, அதுதான் லைஃப் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாரும் ஸ்கூல் காலேஜில் வேறு லெவலில் படிக்கிற மாதிரி சீன் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 20s 30s அப்புறம் பார்த்தா எல்லாருமே வந்து கோயிங் பிஹைண்ட் மணி தான். நான் iPhone 14 Pro வாங்கணும், ஒரு ஆடி கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், நிறையா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கடைசியில் இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோமாங்கிற மாதிரி சில நேரம் இருக்குது. ஸோ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா படிக்கிறது இம்பார்ட்டண்ட். பட் எதுக்காகவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஆசைகள் வச்சுக்கோங்க, கனவுகள் வச்சுக்கோங்க. பட் அந்த கனவுகள் ஆசைகள் எந்த லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம், அண்ட் உங்களோட எமோஷனல் வெல்பீயிங் ரொம்ப முக்கியம். ஐ ரிப்பீட், இட் இஸ் ஓகே டு ஃபெயில், இட் இஸ் ஓகே டு லூஸ் அ டாக்டர் சீட், it is okay to fail in a NEET exam, it is okay to fail even in all 6 subjects or even in all 12 subjects, ஓகேங்களா? ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஒரு டாக்டர் சீட் போகிறதுன்னு எண்ட் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது. நம்மளோட ஹாப்பினஸை தவிர இங்கே எதுவுமே முக்கியம் இல்லை, சரியா? ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, நல்லா படிங்க, பட் ஒரு ஸ்மைலோட படிங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். எதையும் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை டு ஓப்பன் அப் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஷேர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆர் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட யார்கிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்க வேண்டாம். உங்களோட ஃபியர்ஸ், இன்செக்யூரிட்டிஸ்லாம் வெளில சொல்லுங்கள்.
தயவு செஞ்சு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. நீங்கள் எல்லாமே ரொம்ப யங்கு தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கள் லைஃப்பில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்குது. சரியா? தைரியமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, முன்னோக்கி நிமிர்ந்த நன்னடையோட நேர்கொண்ட பார்வையோடு போங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே நல்ல பொசிஷனுக்கு போவீங்க, லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பீங்க. டிஸ்பைட் யுவர் ஸ்கோர்ஸ் அண்ட் மார்க்ஸ் நீங்கள் எல்லாருமே நல்லா தான் இருப்பீங்க லைஃப்பில். ஓகேவா? இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த பாட்காஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக கேட்டிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கசின்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கும் வந்து என்னோடய பேஷனுக்கு டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பை மீ எ காஃபி, பேபால், ஜிபே, ஃபோன்பேலாம் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை பாய்.